illustration 5 பார்த்தீங்கன்னா அதே கணக்கு தான். PQR limited 5,000 equity shares 12% debentures 100 rupees on 140,006 to be matured on 21. The market price of debentures is 80. The complete cost of excess debentures assuming 35%. இப்போ இதுலேயும் ஒன்றுமே கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் சொல்லிட்டான். 5 12 100ல் வந்து 12% போட்டால் எவ்வளோங்க? 12 ரூபா. 0.65 போட்டாச்சு. 100 ரூபான்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடம்ஷன் வேல்யூ. நமக்கு தேவை ஆர்வி என்பி தான். என்னங்க ஆர்வினா என்ன, என்பினா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ஆர்வினா ரிடம்ஷன் வேல்யூ, நெட் ப்ரோசீட்ஸ். அப்போ நெட் ப்ரோசீட்ஸ் வந்து நமக்கு 100 ரூபா தான் வந்திருக்குது. 100 ரூபாய்ங்களா? இல்லை, இந்த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் இஸ் எவ்வளோங்க? 80 rupees சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு குழப்பம். நெட் ப்ரோசீட்ஸ் 80 ரூபா தான். என்னங்க? அப்போ P to issue 5,000 12% debentures rupees 100 each and 140 to be matured on 4. The market price of the debentures is எவ்வளோதான்? 80 rupees தான். அப்போ compute the cost of existing debentures assuming 35%. அப்போ நீங்கள் 80 ரூபாய்க்கு தான் நெட் ப்ரோசீஸ் உங்கள் கையில் கிடைக்குதுன்னா மார்க்கெட் வேல்யூ இப்போ 80 ரூபா தான் இருக்குது. அப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினாலும் உங்களுக்கு 80 ரூபா உள்ள கையில் கிடைக்கும். நெட் ப்ரோசீஸ் 80 ரூபா தான். ஆனால் நீங்கள் திருப்பி செலுத்தும் போது நீங்கள் 80 ரூபாய் செலுத்தக்கூடாது, 100 ரூபாய்க்கு செலுத்தணும். அதெல்லாம் சரி. அப்போ புரியுதுங்களா? என்பின்றது வந்து 80, ரிடம்ஷன் ப்ரைஸ்ன்றது 100. அப்போ நீங்கள் 100 - 80/5 5ன்றது 5 years மெச்சூரிட்டி பீரியடு. மற்றபடி இது சேம் ஃபார்மில் தான் போடுறீங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம். இப்படி நம்ம போட்டு பார்த்தா வருமா ஆன்சரு? ஆக்சுவலாக இந்த 5,000 ஷேர்ஸ் வச்சு போட்டால் வருமா அப்படின்னு பார்க்கலாம். அதுலேயே சொல்லி தந்துருக்கணும், உங்களுக்கு சொல்லலை. நான் அதுலேயே சொல்லித்தரேன், இதுலேயே சொல்லித்தரேன். 5,000 ஷேர்ஸா எவ்வளோங்க? 100 ரூபா. ஸோ அப்போ 5 லட்சம் வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ்மா? 12%. ஸோ 60,000 இன்ட்ரெஸ்ட்டு 0.65 தானே வரும். அப்போ 60,000 × 0.65 39,000. இதுதான் வந்து இது இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ப்ளஸ்ஸு ஃபேஸ் வேல்யூ ரிடம்ஷன் வேல்யூ என்னங்க? டிவைட் பை 5 இன்ட்டு வாட் இஸ் ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ என்ன வந்ததுன்னா நீங்கள் 5,000 மார்க்கெட்டில் எவ்வளோ தான் போயிட்டு இருக்குது? 80,000 தான் இருக்குது. 5 × 40 எவ்வளோங்க? 5,000 × 80 அப்போ எவ்வளோங்க? 4 லட்சம். நீங்கள் திருப்பி எவ்வளோ தான் தரணும்? 5 லட்சம் தானே தரணும். அப்போ இங்கே மேலே வந்து அதே மாதிரி 4 லட்சம் ப்ளஸ் 5 லட்சம் டிவைட் பை 2 இல்லைங்களா? சரியா? ஃபார்முலா தானே. 39,000 ப்ளஸ் 4 lakh மைனஸ் 5 lakh டிவைட் பை 5 years நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன? அப்போ எவ்வளோங்க ஒரு மைனஸ் 20,000. இங்கே கீழே 4 lakh ப்ளஸ் 5 lakh டிவைட் பை 2. அப்போ 4,50,000. அப்போ லாஜிக்லி 39,000 மைனஸ் 20,000 டிவைட் பை 4,50,000 4.22%. இதான் வந்துச்சா? சரி, அந்த மாதிரி பர்சன்டேஜ் போட்டால் என்ன செய்யணும்? உங்களுக்கு ஆன்சரு வரலை. என்ன வந்திருக்கும் ஆக்சுவலாக? ஆமாம். அப்போ 4 லட்சம் இங்கே. அப்போ 60,000க்கு 5 லட்சத்துக்கு 12% போட்டு 0.65 போட்டால் 39,000. அதே மாதிரி 4 லட்சம் ரிடம்ஷன் வேல்யூ 5 லட்சம். ரிடம்ஷன் வேல்யூ 5 லட்சம் தானே. நெட் ப்ரோசீட்ஸ் நம்ம மாற்றி போட்டோம். அப்போ ரிடம்ஷன் வேல்யூ தான் 5 லட்சம். இவன் தப்பா போட்டு இல்லைங்க.